ஏன் வந்து டாக்டர் லவ் பண்றாங்க? ஏன் வந்து டாக்டரோடயே வாழணும்னு நினைக்கிறாங்க? எதுக்கு இப்படி? ஏன் ஒரு இன்ஜினியர், லாயர், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஒரு பிசினஸ் மேன் பக்கத்துல போல? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நாங்கெல்லாம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸா போய் சேரும்போது அந்த ஆணும் பொண்ணும் ஃபர்ஸ்ட் போன உடனே ஒரு பொணத்தை படுக்க வச்சிருப்பாங்க. கெடாவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை உட்கார்ந்து டிசைட் பண்ணி நரம்பு எது, பிளட் வெசல் எது, மசில் எது, போன் எதுன்னு நாங்க பார்க்கணும். வாந்தி வரும், ஸ்மெல்லு. அப்போ ஒண்ணுமே தெரியாத நாங்க டாக்டர் சேர்ந்துட்டோம். அதுக்குன்னு எடுத்தோன்னே இப்படி ஒரு கல்ச்சரல் ஷாக். அப்ப அவளுக்கு நான் துணையா, அவ எனக்கு துணையா இருப்பா. ஃப்ரெண்ட்ஸா தான். டிஃபரெண்ட் அப்ரோச்சஸ். பட் அதுல லவ் ஆனவங்க கூட அதை கடைசி வரைக்கும் கொண்டு போய் வாழ்க்கை துணையா மாறினாங்களா, இல்ல அதுல மைண்ட் சேஞ்ச் ஆகி ஒரு எமோஷனலி டிஃபரெண்டா வாழ்ந்துட்டாங்களா அப்படின்றதெல்லாம் கூட உண்டு. ஏன்னா எங்க கேரக்டரே மாத்தக்கூடிய ப்ரொஃபஷன் அது. ரொம்ப ஹர்ட் ஆகக்கூடிய ப்ரொஃபஷன், ரொம்ப எமோஷனலா இருக்கக்கூடிய ப்ரொஃபஷன், ரொம்ப டிஜெக்ட் ஆகக்கூடிய ப்ரொஃபஷன், அது ரொம்ப எலேட் ஆகக்கூடிய ப்ரொஃபஷன். ஸோ எல்லா எமோஷனலும் பிளே ஆகும்போது சிங்கா இருக்கிறது கஷ்டம். டாக்டர் ஒரு இன்னொரு டாக்டர் கிடையாது, இன்னொரு ஆளோட வாழ்றதே எனக்கு ஆக்சுவலா கஷ்டம் தான். அதுதான் உண்மை. இன்னைக்கு டாக்டர்ஸ் நிலைமை. நாங்க கல்யாணம் பண்ணிக்கணுமான்றதை யோசிக்கிறோம். பர்சனலா என்ன கேட்டீங்கன்னா, நீங்க என்ன யாரை கல்யாணம் பண்ணீங்கன்னா, வேணாப்பா டாக்டர் தான். நான் போய் ஒரு எம்பிஏ பர்சனை கல்யாணம் பண்ணோம். நான் கல்யாணம் பண்ண அப்புறம் எங்க அம்மா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு எம்பிபிஎஸ் பண்ணாங்க. ஏன்னா பயாலஜி எடுத்திருந்தாங்க ஸ்கூல்ல. அவங்க இப்ப டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் காஸ்மெட்டாலஜிஸ்டா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வீட்டுல போனா திருப்பி அதே வலி, அதே கல்லு, அதே கேன்சர், அதே ஹார்ட் அட்டாக், அதே வந்து தூக்கம் இல்ல, இந்த மருந்து அந்த மருந்து டிஸ்கஸ் பண்றது கஷ்டமா தான் இருக்கு. பட் இட்ஸ் ஓகே. நம்ம ஒன் பிளான் பண்ணலாம். பட் லைஃப் ஹஸ் ஆஃபர்ட் us something else. But I am happy that my knowledge and her knowledge and we have things to discuss in common. Don't worry. டாக்டரா கல்யாணம் பண்ணிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா அது வெறும் எமோஷனுக்காக மட்டும் இல்லாம ஒரு நீண்ட நாள் டெஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு லவ்வா இருந்து அப்புறம் அவங்க அதை வாழ்க்கை துணையா மாறும்போது இட்ஸ் அ ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப்.